ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ் சோனன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1. கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரான்ச்சைஸ், நான் பார்த்து வளர்ந்த ஃப்ரான்ச்சைஸ் தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு தரமான ஒரு பெஸ்ட் மூவியாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 1 மூவி இருக்குது. ஸோ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேனாக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரே பார்க்கலனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் 1 மூவி பார்க்கலாம். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ப்ரீக்வல் மூவியாக தான் இருக்கும். லைக் எப்படி வந்துட்டு இந்த சைபர்ட்ரானு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் எப்படி உருவானாங்க, அவங்களோட ஆரிஜின் என்ன அப்படின்ற இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஃபிலிமாக தான் விட்டுருக்காங்க. ஸோ அனிமேட்டட் ஃபிலிமாக விட்டதில் இதுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இதை லைவ் ஆக்ஷனாக எடுத்திருந்தா நீங்கள் இந்த மூவியில் பார்த்த அளவுக்கு அந்த லைவ் ஆக்ஷனில் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு அனிமேஷனில் தரமாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டு மூவின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் யோசிப்பேன். லைக் வந்து இந்த ஹியூமன்ஸ் கூட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன்க்ளூட் பண்ணி காட்டுறாங்க. வெறும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மட்டும் வச்சு ஒரு மூவி வந்தால் தரமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி டிரான்ஸ்ஃபார்மர் 1 வெறும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மட்டும் வச்சு ஹியூமன்ஸ் எல்லாம் யாரையுமே சேர்க்காம ஒரு தரமான பெஸ்ட்டான ஒரு மூவியாக வந்திருக்கு. ஸோ இந்த மூவியில் ஒரு முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமஸ் பிரைம். ஸோ ஆப்டிமஸ் பிரைமுக்கு நம்ம வாய்ஸ் ஆக்டராக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த். ஆக்சுவலி ஒரிஜினலாக ஆப்டிமஸ் பிரைமுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் கொலன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓஜினே சொல்லலாம். வேற லெவலில் தரமாக வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே அளவுக்கு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கொடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா லைக் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பட் ஓரளவுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருந்தாரு. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துருந்தாரு. பட் பீட்டர் கொலன் அளவுக்கு இல்லை. பீட்டர் கொலன் தான் தி பெஸ்ட் ஓஜின்னு சொல்லலாம். ஸோ ஆப்டிமஸ் பிரைமுக்கு வாய்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆப்டிமஸ் பிரைமுக்கும் மெகாட்ரானுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஸ்டார்டிங்கில். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி அவங்க எளிமையாக மாறுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பிளாட் எப்படி போகும்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சைபர்ட்ரானு, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு இவங்கெல்லாம் எப்படி உருவானாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க, அது எப்படி அவங்க கற்றுக்கிட்டாங்கன்றதெல்லாம் இந்த மூவியில் எலாபரேட்டாகவே காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியில் நம்மளுக்கு முக்கியமான ஒரு மெயின் கேரக்டர் பம்பிள் பி. ஸோ பம்பிள் பி தான் இந்த மூவியில் வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் லைவ் ஆக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா பம்பிள் பி அவ்வளோ பேசாமல் சுற்றுற ஒரு கேரக்டராக பாரு. இதில் பம்பிள் பி வாயை திறந்த மூடாத ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் தான் இந்த மூவியில் ஒரு காமெடி சீக்வன்ஸை தூக்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம். எல்லா சீன்லையுமே அவர் பேசுகிற ஒரு டைலாக்குமே வேறு லெவலில் ஃபன்னியாக ஜாலியாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃபைட்டுன்னு வந்தாலும் தலைவன் பிச்சு தள்ளிட்டாரு. அண்ட் ஆப்டிமஸ் பிரைம் மெகாட்ரான். ஸோ ஆப்டிமஸ் பிரைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த லைவ் ஆக்ஷனில் பார்த்த ஆப்டிமஸ் பிரைம் வேறு மாதிரி இருப்பார். அவரோட ஒரிஜினல் பிரைம் டைமில் எப்படி இருந்திருப்பார், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்டிமஸ் பிரைமை பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மூவியில் எனக்கு ஒரு விஷயம் குறையா தெரிஞ்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ஏதோ இந்த டீனேஜ் பசங்கள்லாம் ஜாலியாக இந்த டிஸ்னிலேருந்து வர ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே காமெடி சீக்வன்ஸாக போய் ஏதோ ஸ்லைஸ் ஆஃப் லைஃபாக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க ஜாலியாக போகிறது அந்த மாதிரி காட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஜாலியாக அப்படியே ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே ஜாலியாக ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மரண மாசாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செதுக்கி வச்சுருந்தாங்க அனிமேஷனில். அதுவும் இது 3D ஃபிலிமாக வேறு விட்டாங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு. அனிமேஷன் குவாலிட்டி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஸோ இந்த மூவியை லைவ் ஆக்ஷனாக பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தரமான ஒரு செய்கை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 1ல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 1 இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். டிரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரான்ச்சைஸ்லேயே தி பெஸ்ட் மூவியாக இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு தமிழ் டு ஷோன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் see ya.